ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் காமாக்ஷிஸ் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் தமிழ். டெபிட் கார்டு இல்லைனா கிரெடிட் கார்டு மூலமாக நம்ம டிஎன்இபி பில்லை ஆன்லைனில் எப்படி பே பண்ணுறது, அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் மொபைல் மூலமாக பே பண்ணாலும் சரி, இல்லைனா உங்கள் டெஸ்க்டாப் ஒரு லேப்டாப் மூலமாக பே பண்ணாலும் சரி, இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்குமே சேம் ப்ராசஸ் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி மறக்காமல் ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் என் சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ் லாகின் பண்ணி பே பண்ணுறது எப்படின்னும், கெஸ்ட் யூசர்ஸ் குயிக் பே மெத்தட் மூலமாக பே பண்ணுறது எப்படின்னும் ரெண்டையுமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேங்க. வீடியோ ஈஸியாக புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லியிருக்கேன். ஆனால் அதுக்கான டைம் ஸ்டாம்ப்ஸும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கண்டென்ட்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பற்றியும் குயிக் பே மெத்தட் மூலமாக எப்படி பே பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் டீட்டெயில்டாக வீடியோஸ் போட்டிருக்கேங்க. இது மட்டும் இல்லாமல் டிஎன்இபி பில் பேமெண்ட் ரிலேட்டடாகவே நிறைய வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. இந்த வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ரௌசரில் கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரில் டிஎன்இபி ஆன்லைன் பில் பேமெண்ட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இப்போ சர்ச் ரிசல்ட்ஸில் டான்ஜெட்கோ ஆன்லைன் பேமெண்ட்டுன்னு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் ரெஜிஸ்டர்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணி பே பண்ணுறதுக்கான கேட்வே லிங்க்கு. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் ஆகியிருக்கிற இந்த ஸ்க்ரீன் தான் நம்ம டிஎன்இபி பில்லை ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கான கேட்வே. இதோட டைரக்ட் லிங்க்கும் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது இப்போ தமிழில் ஓப்பன் ஆகியிருக்கு. நான் இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தமிழ்லே கூட அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்தவங்க உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை இங்கே யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு இருக்குது பாருங்கள், அங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. பெரும்பாலானவங்களுக்கு யூசர் ஐடிங்கிறது அவங்க கன்சியூமர் நம்பராகவே தான் இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ உங்கள் பாஸ்வேர்டை கூகுள் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறதுக்கு நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வேண்டான்னு நினச்சிங்கன்னா நெவர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் ஆகியிருக்கிற இந்த ஸ்க்ரீன்லேயே மேலே வந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் யூசர்ஸ்க்கு வெல்கம்ங்கிறதுக்கு பக்கத்துலேயே அவங்க நேமும் சேர்ந்து மென்ஷன் ஆகியிருக்கும். இது கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே அது யூசேஜ் எல்லாம் என்னென்னு கூடிய சீக்கிரமே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடுறேங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவில் நம்ம பில் பேமெண்ட் அதை பற்றி மட்டும் பார்க்கலாம். இங்கே பில் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் எத்தனை கன்சியூமர் நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லா நம்பர்ஸுக்கான பில் டீட்டெயில்ஸுமே வரும். ஒருவேளை நீங்கள் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் வரும். கன்சியூமர் நம்பர், நேம், அட்ரஸ், பில் அமௌண்ட் எவ்வளோ, டியூ டேட், எதுக்குள்ளே நீங்கள் பே பண்ணணும்னு எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். ஸோ நீங்கள் யாருக்கு பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நேராக இருக்கிற பேபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் ஆகிற இந்த ஸ்க்ரீனில் கன்செப்ஷன் ஹிஸ்ட்ரியை நம்மளால் பார்த்துக்க முடியும். கன்செப்ஷன் ஹிஸ்ட்ரிக்கு கீழே கிளிக் டு வியூன்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணுறது மூலமாக நம்மளோட லாஸ்ட் 12 பில் பேமெண்ட்ஸுக்கான ஹிஸ்ட்ரியும் நம்ம ஒரு கிராஃப் மாடலில் பார்த்துக்க முடியும். எந்தெந்த மந்த்து எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த மாதம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த மாதம் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கோம்லாம் இது பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா சிசி அண்ட் அதர் சார்ஜஸ்னு ஃபஸ்ட்டு இருக்கிறது சிசி சார்ஜுங்கிறது நம்ம எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கான அமௌண்ட் மட்டும், டியூ டேட்டும் அமௌண்ட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது செக்யூரிட்டி டெபாசிட் சார்ஜஸ். நமக்கு எதுனா டெபாசிட் அமௌண்ட் அவங்க போட்டிருந்தாங்கன்னா அதை அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த முறை போடலை அப்படிங்கிறதுனால அங்கே நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுன்னு இருக்குது. அதுக்கு கீழே டோட்டல் அமௌண்ட், ஒரு வேளை டெபாசிட் போட்டிருந்தாங்கன்னா அதையும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இந்த முறை போடலைங்கிறதுனால நம்மளோட கன்செப்ஷன் சார்ஜஸ் அந்த அமௌண்ட் மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்க்ரீன் வர ரிஜிஸ்டர்ட் யூஸராக ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடித்து யூசர் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி எப்படி வர்றதுன்னு பார்த்தோம். இதுவே கெஸ்ட் யூஸராக ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் எதுவுமே பண்ணாமல் யூசர் ஐடி பாஸ்வேர்டுன்னு எதையுமே கொடுக்காம வெறுமனே நம்ம கன்சியூமர் நம்பர் மட்டும் வச்சு எப்படி குயிக் பே மெத்தட் மூலமாக வர்றதுன்னு பார்க்கலாம்.
இதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். கூகுளில் டிஎன்இபி ஆன்லைன் பில் பேமெண்ட்டுன்னு நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணாலே சர்ச் ரிசல்ட்ஸில் டான்ஜெட்கோ ஆன்லைன் பேமெண்ட்டுன்னு ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ் லாகின் பண்ணி பே பண்ணுறதுக்கான லிங்க்குன்னு காமிச்சிருந்தேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே டிஎன்இபி ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான கேட்வே ஓப்பன் ஆகிடும். அங்கே யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், லாகின் அந்த ஆப்ஷன்ஸுக்கெலாம் கீழே பார்த்தீங்கன்னா குவிக் பே ஆப்ஷன் இருக்கும். பக்கத்துலேயே நோ ரெஜிஸ்ட்ரேஷன் ரிக்வயர்டுன்னு கூட இருக்குது பாருங்கள். அந்த குவிக் பே ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே நமக்கு குவிக் பே பேமெண்ட் கேட்வே அந்த ஸ்க்ரீன் நமக்கு ஓப்பன் ஆகிடும். இது இல்லாமல் இன்னொரு வழியில் கூகுள்லேயே நம்ம டிஎன்இபி ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்து சர்ச் பண்ணுறப்ப சர்ச் ரிசல்ட்ஸில் குவிக் பே டான்ஜெட்கோ ஆன்லைன் பேமெண்ட்டுன்னு தனியாகவே ஒரு லிங்க் வரும். இது ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இல்லாமல் கெஸ்ட் யூஸராக டிஎன்இபி பில் பே பண்ணுறதுக்கான அந்த கேட்வேக்கான லிங்க்கு தான். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே குவிக் பே பேமெண்ட் கேட்வேக்கு நம்ம டைரெக்டாக வந்துக்க முடியும். குவிக் பே மெத்தட் மூலமாக நம்ம டிஎன்இபி பில் பே பண்ணுறதுக்கு கன்சியூமர் நம்பர் மேண்டட்ரி, கட்டாயமாக அது கொடுத்து தான் ஆகணும். மற்றபடி மொபைல் நம்பர் கொடுக்குறதோ இமெயில் ஐடி கொடுக்குறதோலாம் ஆப்ஷனல் தான், கொடுக்காம கூட விடலாம். ஒருவேளை உங்களுக்கு கன்சியூமர் நம்பரே சரியாக தெரியல, குழப்பம் இருக்குன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு இங்கேயே கொடுத்துருக்காங்க. மேலே நோ யுவர் கன்சியூமர் நம்பர்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 3 வழியில் நம்ம கன்சியூமர் நம்பரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட், இதுக்கு முன்னாடி நீங்கள் இபி ஆஃபீஸ்லாம் போய் பில் பே பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பில் ரிசீட்டில் மின் இணைப்பு எண்ணுன்னு இருக்கும், அதுதான் நம்ம கன்சியூமர் நம்பர். செகண்ட், இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் எதனா பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பில் ரிசீட்டில் சர்வீஸ் நம்பர்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் நம்ம கன்சியூமர் நம்பர். இது ரெண்டுமே இல்லைன்னா நம்மளோட இபி கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா மின் இணைப்பு எண்ணுன்னு இருக்கும். அதில் மேக்ஸிமம் ரீஜியன் கோடை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ ரீஜியன் கோடை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அதுக்கும் இங்கே நோ யுவர் ரீஜியன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் இல்லை எந்தெந்த ஜோன் எந்தெந்த ரீஜியனுக்குள்ளே வரும் அதுக்கான கோடு என்னென்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இதில் இன்னும் கிளாரிட்டி வேணும்னா நான் ஏற்கனவே கன்சியூமர் நம்பர் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதையும் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ குவிக் பே மெத்தடில் நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கன்சியூமர் நம்பர் ரீஜியன் கோடோடு சேர்ந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம், கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டியும் விடலாம். அடுத்தது கேப்சா, அங்கே கொடுத்துருக்க டெக்ஸ்ட் அண்ட் நம்பர்ஸ் மிக்சடாக கொடுத்துருக்காங்கல்ல, அதை ஸ்பேஸ் விடாமல் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்கிற குவிக் பே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் ஆகிற ஸ்க்ரீனில் நீங்கள் என்ட்ரு பண்ண கன்சியூமர் நம்பருக்கான பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். கன்சியூமர் நம்பர், நேம், அட்ரஸ், பில் அமௌண்ட் எவ்வளோ, டியூ டேட் என்னென்னு எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். ஒன்ஸ் இது எல்லாமே சரியான்னு செக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பேபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ ஓப்பன் ஆகிற ஸ்க்ரீனில் நம்ம சார்ஜஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது சிசி சார்ஜ், கன்சப்ஷன் சார்ஜ், நம்ம எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கான அமௌண்ட்டும் கட்ட வேண்டிய டியூ டேட்டும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது செக்யூரிட்டி டெபாசிட் சார்ஜ், நமக்கு எதனா டெபாசிட் அமௌண்ட் போட்டிருந்தாங்கன்னா அதை அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லைங்கிறதுனால நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் அமௌண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. டெபாசிட் சார்ஜ் இல்லாதப்ப நம்ம கன்சப்ஷன் சார்ஜே தான் நம்ம டோட்டல் அமௌண்ட்டாகவும் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொசீஜர்லாம் பார்க்கலாம். இது நீங்கள் ரெஜிஸ்டர் யூஸராக இருந்தாலும் சரி, கெஸ்ட் யூஸராக இருந்தாலும் சரி, இனிமேல் வர்றது எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். பேமெண்ட் ஆப்ஷன்ஸே இங்கே 3ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணுறதுக்கானது. செகண்டாக இருக்கிறது நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணுறதுக்கு. தேர்டாக இருக்கிறது டெபிட் கார்டே தான், ஆனால் கெனரா பேங்க் மட்டும் இப்போ ஆட் பண்ணி வச்சுருக்கிறதுனால கெனரா பேங்க் கஸ்டமர்ஸ் இந்த ஆப்ஷன் மூலமாக பே பண்ணிக்கலாம். இதுக்கு பேங்க் சார்ஜஸ் 5லேருந்து 10 ரூபி வரைக்கும் பிடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற பேங்க்லாம் இன்னும் ஆட் பண்ணலை, ஃப்யூச்சரில் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு மற்ற பேங்க் கஸ்டமர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற ஆக்சிஸ் பேங்க் கேட்வே மூலமாக மட்டும்தான் பே பண்ண முடியும். ஸோ ஆக்சிஸ் பேங்க் மட்டும்தான் இருக்குது, நம்ம பேங்க் நேம்லாம் இல்லையேன்னு யோசிக்க வேண்டாம். இப்போதைக்கு ஆக்சிஸ் பேங்க் கேட்வே மூலமாக தான் பே பண்ண முடியும். ஆனால் அதையும் இங்கே 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. உங்கள் கார்டோட டைப்பை பொறுத்து அது 2த்தில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஒருவேளை மாஸ்டர் ஆர் விசா கார்டு யூசர்ஸாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மூலமாக பே பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பேங்க் சார்ஜஸ் ஆஸ் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேங்க்குக்கும் இது சார்ஜஸ் மாறலாம். சில பேங்க்குக்கு சார்ஜஸ் பிடிக்காமல் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. செகண்டாக இருக்கிறது ரூபே கார்டோ இல்லை நீங்கள் யூபிஐ கியூஆர் கோடு மூலமாகவோ பே பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேங்க் சார்ஜஸ் நில்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ நீங்கள் எந்த கார்டை யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அந்த பாக்ஸில் இருக்கிற டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வர ஸ்க்ரீனில் உங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். கன்சியூமர் நம்பர் என்ன, நேம் என்ன, எந்த பேங்க் மூலமாக பே பண்ணுறோம், பில் அமௌண்ட் எவ்வளோ, பேங்கிங் சார்ஜஸ் என்ன, டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு எல்லாமே வரும். ஒன்ஸ் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கோ த்ரூ பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ரெட் த அபவுட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் அக்ரி டு பேன்னு இருக்குது பாருங்கள். அது பக்கத்தில் குட்டியாக இருக்க பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டிக் மார்க் வந்துடும். அப்புறம் கீழே இருக்கிற கன்ஃபார்ம் பே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஓப்பன் ஆகிற ஸ்க்ரீனில் நம்ம கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா இதுக்கு அவங்க டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. 3 minutes 30 seconds முடியறதுக்குள்ளே நம்ம கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆகணும். ஸோ முதல்ல உங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் அந்த டைம் லிமிட்குள்ளே நம்மளால் என்டர் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது கார்டு நம்பர். இது உங்கள் கார்டோட ஃப்ரண்ட் சைட்லேயே இருக்கும். ஒரு 16 digit நம்பர். அதை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது கார்டு நேம். உங்கள் கார்டு என்ன டைப்னு செலக்ட் பக்கத்தில் இருக்கிற ட்ராப்டவுன் மெனுவை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இருக்கிறது மந்த் அண்ட் இயர். இதுவும் உங்கள் கார்டோட ஃப்ரண்ட் சைட்லேயே இருக்கும். எக்ஸ்பைரி மந்த் அண்ட் இயர்னு அங்கே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து ட்ராப்டவுன் மெனுவில் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இருக்கிறது சிவிவி கோட். இது சிவிசி நம்பர்னு சொல்லுவாங்க. இது உங்கள் கார்டோட பேக் சைடில் இருக்கும். ஒரு 3 digit நம்பர் கடைசியாக கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸையும் 3 minutes 30 secondsக்குள்ளே என்ட்ரு பண்ணி சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இது மாதிரி ஸ்க்ரீன் வரும். இந்த நேரத்தில் நீங்கள் பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதோ இல்லை ரெஃப்ரெஷ் கொடுக்குறதோன்னு வேறு எதுவுமே செய்யக்கூடாது. வெயிட் பண்ணுங்கள். பேமெண்ட்டை ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உங்கள் பேங்க்கில் நீங்கள் கொடுத்துருக்க அந்த ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். 1 time பாஸ்வேர்ட் ஒன்று வரும். அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை என்ட்ரு பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு ஓடிபி வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா இங்கேயே ரீசெண்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் உங்களுக்கு ஓடிபி வந்ததும் அதை இந்த இடத்துல என்டர் 1 time பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்க பாருங்கள். அங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. யுவர் பேமெண்ட் ரிக்வெஸ்ட் இஸ் பீயிங் ப்ராசஸ்ட்னு வருது பாருங்கள் இந்த ஸ்க்ரீன். இதுதான் நம்ம பேமெண்ட்டோட ஃபினிஷிங் ஸ்டேஜ்னு சொல்லலாம். 1 to 5 seconds தான் எடுக்கும். இந்த ஸ்டேஜ்லேயும் ரெஃப்ரெஷ் பண்ணுறதோ பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதோ அதெல்லாம் செய்யக்கூடாது. பேமெண்ட் கேன்சல் ஆகிடும். ஒன்ஸ் நம்ம பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிட்டாலே நம்ம பில் பே பண்ணதுக்கான ரீசிப்ட் ஜென்ரேட் ஆகி இது மாதிரி வந்துடும். நீங்கள் ஒரு வேளை உங்கள் டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப் மூலமாக பே பண்ணிகிட்ருக்கீங்கன்னா பிரிண்டர் வச்சுருந்தீங்கன்னா அதில் பிரிண்ட் அவுட்டாகவும் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை மொபைல்லையோ ஆர் உங்கள் டெஸ்க்டாப் லேப்டாப்லேயே கூட பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் இதுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கேயே பக்கத்தில் இருக்கிற பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் அஸ் பிடிஎஃப்னு ஒரு ஸ்க்ரீன் வரும். அங்கே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணுறது எந்த ஃபோல்டரில் எந்த நேமில் பண்ணுறதுன்னு அங்கே ஆப்ஷன்ஸ் வரும். அதை நீங்கள் எதுனா ரீநேம் கொடுக்குறதோ இல்லை வேறு ஃபோல்டர் சூஸ் பண்ணுறதோ பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம இந்த பில் பே பண்ண ரீசிப்ட்டை நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்லேயும் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அவ்வளோதாங்க. டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு மூலமாக நம்ம இபி பில்லை டிஎன்இபி சைட்லேயே ஆன்லைன்லேயே எப்படி பே பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி மறக்காமல் ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் என் சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். Thanks for visiting my channel and watching my videos. Take care. Bye.